இல்லை உண்மை இது சாற்றின் மண்ணோ. திரு ஆளவாய். மதுரைக்கு எத்தனையோ பெயர்கள். மதுராபுரி. அந்த மதுராபுரிக்கு எத்தனையோ பெயர்கள். அதுல ஒரு சிறப்பு பெயர் திரு ஆளவாய் என்பதாகும். அந்த திரு ஆளவாய்க்கு இணையான ஒரு தலம் 14 உலகத்திலே இல்லை. கைலாயம் கூட கிடையாதுங்கிறார். கைலாயம் கூட மதுரைக்கு அப்புறம் தான். அதான் மதுரை தான் முதல், 2வது இடம் தான் கைலை வருது பாருங்க. அப்போ ஆளவாய்க்கு இணையான ஒரு தலம் உலகத்துல கிடையாது. எங்க பரஞ்சோதியார் சொன்னா ஒத்துக்கணுமா? மதுரை சொக்கநாத பெருமான் அவ்வளவு பெரிய ஆளா? அப்பர் சுவாமி சொல்றார், திருநாவுக்கரசருக்கு அப்பர் வாக்குக்கு மிஞ்சின வாக்கு கிடையாது. வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெல்ல ஏற்றான் தன்னை சுடதிங்கச் சடையானை தொடர்ந்து நின்றயன் தாயானை தலையாய தன்மையானை தேவாதி தேவர்க்கு என்றும் சேயானை தென் கூடல் திரு ஆளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே. அப்பர் சுவாமியுடைய ஆன்மார்த்த தலம்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு தலம் பிடிக்கும், மனசுல பதியும். அப்படி அப்பர் சுவாமிகள் பற்றற்றவர். தன்னை ஆட்கொண்ட திருவதிகை வீரட்டானத்துக்கு அவர் போகவே கிடையாது திரும்பவும். அப்படிப்பட்ட அப்பர் சுவாமிகள் மதுரையை சொல்லுகிறார். முன்னே தோன்றி முளைத்தானை. அண்ட 14 உலகம் அண்ட சராசரங்கள்ல முதல்ல எந்த ஊர்ல சார் சிவலிங்கம் தோன்றிச்சுன்னு கேட்டீங்கன்னா மதுரையில தான். மதுரை சொக்கலிங்கம் தான் உலகத்திலேயே, உலகம் இல்ல, அண்ட 224 புவனத்துல முதல்ல தோன்றின சிவலிங்கம் சொக்கலிங்கம். திரு ஆளவாய்க்கு இணையாம் ஒரு தலமும். மதுரைக்காரங்கெல்லாம் கேட்டுக்குங்க, கேட்டிருப்பீங்க, இல்லைன்னா அதை சந்தோஷப்படுங்க. திரு ஆளவாய்க்கு இணையாம் ஒரு தலமும் தெய்வ மனம் செய்ய பூத்த மறுவார் பொன்கமலம் நிகர் தீர்த்தமும். பொற்றாமரை குளம். ஒரு ஊருக்கு எது சிறப்புன்னு கேட்டீங்கன்னா 3 இருக்கணும். மூர்த்தி, தலம், தீர்த்தம். மூர்த்தி, தலம், தீர்த்தம் முறையாய் தொடங்கினோர்க்கு ஒரு வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே. தாய்மானவர் வாக்கு.